கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாட்களிலும் தானியேலை குறித்து பார்ப்போம். பாபிலோன் ராஜாவாக இருந்த நெபுகாத் நேச்சார் எருசலேமில் என்ன பண்ணார், எருசலேமை முற்றுகை போட்டு அங்கே இருக்கிறார். அப்பொழுது நெபுகாத் நேச்சார் சொப்பனங்களை பார்க்குறார். ஒரு சொப்பனத்தை பார்த்துருக்கிறாரு. அவர் ஆவியில் கலங்கி, சரி இதற்குள்ள அர்த்தத்தை தெரியணும்னு சொல்லி அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஞானிகளையும், ஜோசியக்காரர்களையும், சூனியக்காரர்களையும், கல் தையரையும், ஞானிகளையும் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூட்டி கொண்டு வாங்கங்கிறாங்க. அப்போ நெபுகாத் நேச்சார் கட்டளை போட்டோன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் கொண்டு வராங்க. அவருக்கு முன்னாடி எல்லாம் நிற்கிறாங்க. அப்போது சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதாவது சொப்பனம் ஒரு கனவு பார்த்தேன், அதுக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் அர்த்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சொப்பனத்தையும் சொல்லணும், நான் கண்ட சொப்பனத்தையும் நீங்கள் தான் சொல்லணும், அதற்குள்ள அர்த்தத்தையும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ராஜாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொப்பனத்தை சொல்லுங்கள், அதுக்குள்ளே அர்த்தத்தை நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. என்னிடத்தில் பிறந்த தீர்மானம் ஒன்று தான். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சொப்பனத்தையும் சொல்லணும், நான் என்ன கனவு கண்டனோ அந்த கனவையும் நீங்கள் சொல்லணும், அதுக்குள்ள அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லைன்னா உங்கள் தலை துண்டித்து போடப்படும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போது என்ன பண்ணிடுறாங்க, இவங்களாம் பயந்து போயிருக்கிறாங்க. அப்போது அந்த நாட்களில் தானியேல் என்பவர் இருக்கிறார். தானியேலை என்ன பண்ணுறாரு, தானியேல்கிட்ட போனோன்னா என்ன பண்ணுறாங்க, தலை துண்டித்து போடணும்னு சொன்னால் ஆரியக்கூடக்கிட்ட சொல்லி எல்லோரும் என்ன பண்ண துண்டிச்சு போடணும்னு சொல்லிடுறாரு. இவங்க போகும்போது தானியேலை அவங்க கிட்டி சேரும்போது தானியேல் சொல்கிறாரு, என்ன ராஜாக்கிட்டேருந்து இவ்வளோ சீக்கிரமாக அந்த கட்டளை பிறந்ததுக்கு காரணம் என்னென்னா, காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது ராஜா என்ன பண்ணார், நெபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை பார்த்தாங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லலை, சொப்பனத்தையும் சொல்லணும், அதற்குள்ள அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்லி ராஜா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே தன்னுடைய தேவன்ட்ட அவர் என்ன பண்ணுறாரு, ராஜாக்கிட்ட கொஞ்ச காலம் அனுமதி கேளுங்க, தவணை கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறார். அதே போல் ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபிக்கிறாரு. மறைபொருள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ ராஜாவுக்கு முன்பாக தானியேல் கொண்டு வரப்படுகிறார். அப்போ ராஜா கேட்குறாரு, இது ஒன்றால் சொல்ல முடியுமா, கூடுமான்னு சொல்லி. அப்போ சொல்கிறாங்க, மாம்சமான தேவன் இதை வெளிப்படுத்த மாட்டார், ஆவிகளாக இருக்கிற இன்னும் மறைபொருளை வெளிப்படுத்துகிற நம்ம தேவனாகிய அவர் தான் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், ராஜாவே நீர் என்று வாழ்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பெரிய ஒரு சிலையை நீங்கள் பார்த்தீங்க, உங்கள் கனவில் நீங்கள் படுத்திருக்கும்போது தூங்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு சிலையை நீங்கள் பார்த்தீங்க. அது பயங்கரமாக இருந்தது, அதனுடைய ரூபம் பயங்கரமாக இருந்தது, அதனுடைய முகம் என்ன பண்ணுது, பயங்கர பிரகாசமாக இருந்தது, தலை என்ன பொன்னிறமாக இருந்தது, மார்பும் கையும் வெள்ளியமாக இருந்தது, மார்பும் புயங்களும் வெள்ளியமாக இருந்தது, வயிறும் தொடையும் வெண்கலமுமாக இருந்தது, பாதம் கால் இரும்பாக இருந்தது, கீழே உள்ள பாதம் களிமண்ணும் இரும்பும் கலந்ததாக இருந்தது. அப்போ நீங்கள் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மனுஷன் பெயர்த்து தள்ளாமல் பெரிய ஒரு கல் என்ன பண்ணுது, உருண்டு அதனுடைய பாதத்தில் மோதினோன்னு அது உடஞ்சி என்ன பண்ணுது, அது இருக்கிற இடமே தெரியாமல் மறைஞ்சு போயிடுது. அந்த சிலை இருந்த இடமே தெரியல, எல்லாம் உடஞ்சி நொறுங்கிடுது. நொறுங்கி போனோன்னு பார்த்தா அந்த மோதின சிலை எங்கே இருக்குன்னே தெரியல, கனவுச்சு. ஆனால் அந்த உருண்டு வந்தது பாருங்கள் பெரிய கல், அந்த கல் முழு தேசத்துலேயும் பெரிய கல்லாக அந்த தேசத்தையே மறைச்சிட்டு பெரிய கல்லாக பர்வதமாக ஒரு மலையாக எழும்பி நிற்கிது. அந்த இடமே தெரியல, அந்த உருண்டு வந்த கல் மோதுது, அந்த சிலையை எங்கேயுமே பார்க்க முடியல, அது ஏற்களமாக்கப்பட்டுட்டு அது இருந்த இடமே தெரியல. ஆனால் அந்த மோதின கல் இருக்குது பாருங்கள், அது வளர்ந்து பெருசாக முழு தேசத்தையும் மூடுகிற ஒரு பெரிய பர்வதமாக மாறிட்டு தேசத்தையே மூடிட்டு, நீங்கள் கண்ட சொப்பனம் இது தான் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே அர்த்தத்தையும் என்ன பண்ணுறாரு, நெபுகாத் நேச்சார்ட்ட தானியேல் அதுக்குள்ளே அர்த்தம் சொல்கிறாரு. அந்த அர்த்தத்தையும் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு ராஜ்யம் அது என்ன பண்ணும், சீக்கிரமாக அந்த ராஜ்யம் உங்களிடத்துலேருந்து எடுக்கப்படும், இது மோதும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அர்த்தத்தையும் சொல்கிறாரு. சொன்னோன்னே என்ன பண்ணுறாரு, நெபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி, நீதான் உண்மையாக உங்களுடைய தெய்வம் தான், ராஜாக்களுக்கும் ஆண்டவர், மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் உங்களுடைய தேவன் தான் சொல்லி முகங்குப்புற விழுந்து பாருங்கள். அப்படியேப்பட்ட ஒரு நெபுகாத் நேச்சார் தானியேலுடைய பாதத்தில் முகங்குப்புற வணங்கி தூபம் காட்டவும்
அவர்களை வந்து என்ன பண்ணுற தேசத்தில் தலைவராக அவர் மாற்றி வைக்கிறார். இதுக்கு என்ன காரணம்னா ஜபந்தாங்க காரணம். நம்மளும் தானியேலை போல ஜபிக்கிறவங்களாக இருந்தோம்னா நமக்கு மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படும். இன்றைய நாட்களில் தேசத்தில் நடக்கிற நிறைய காரியங்கள் மறைபொருள் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். அப்படியாக அவர் தானியேல் ஐயா 3 வேளையும் ஜபிக்கிற வந்தாங்க. ஜபந்தான் அவங்களுடைய மூச்சாக இருந்தது. பரிசுத்தம், உண்மை, நீதி, நேர்மை, ஜபம் 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 ஜபம். எப்பொழுதும் ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருந்தால் ஒரு நாளைக்கு 3 வேளை என்ன பண்ணார், ஜபம் பண்ணார். அது எதை பற்றியும் அவர் இது பண்ணல, கரெக்டாக டைமை கொடுத்தாரு. எந்த நேரமோ அதை கொடுத்தார். நம்ம அப்படி செய்கிறதில்ல. நாமும் அப்படி அந்த மாதிரி ஜபம் பண்ணோம்னு வச்சுங்க. அவர் எந்த அளவுக்கு ஜபம் பண்ணியிருந்தா, நான் ஒருவர் கண்ட சொப்பனத்தை துல்லியமாக ஒன்று கூட பேசுகாமல் அதை சொல்லி அதற்குரிய அர்த்தத்தையும் என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட அவர் சொல்கிறாரு. அப்படி சொன்னோன்னா அவருக்கே ஆச்சரியம், தாங்க முடியாத ஆச்சரியம். உடனே அவர் பாதத்தில் விழுந்து முகங்குப்புறம் விழுந்து வணங்கி தூபம் காட்டுங்க, தானியேலுக்கு என்ன பண்ணுங்க, மரியாதை செலுத்துங்க, பொண்ணு பொருள் என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுங்க. ராஜ்யத்தில் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்டில் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்துக்கும் தலைவர் அவரை உயர்த்தி அந்த நம்ம தானியேல் ஐயாவை அந்த நாட்டை என்ன பண்ணுறாரு, உயர்த்தி வைக்கிறாரு. அதுபோல் ஜபத்தில் நம்ம எப்போதும் ஜபம்னா ஒரு சாதாரணமாக ஒரு சொல்லாக நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. ஜபம் என்பது கர்த்தர் இனி வருகிற நாட்களில் செய்ய போகிற எல்லா மறை பொருள்களையும் ஊழியக்காரர்களாகி தெய்வ மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம உண்மையாக இருந்தோம்னா, எப்போதும் ஜபிக்கிறவர்களாக இருந்தோம்னா, கர்த்தரிடத்தில் பிரியமுள்ளவர்களாக நம்ம இருந்தோம்னா, நம்மளை நேசிக்கிறவராக நம்ம ஜபத்தின் மூலயமா நம்ம மாற்றிக்கொண்டவர்களாக இருந்தோம்னா கட்டாயமாக இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்கள், நம்ம வசிக்கிற இந்த ஊரில் நடக்கிற காரியங்கள், திருச்சபையில் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக சில ஊழியக்காரர்கள் நிறைய பேருக்கு அந்த சிலவங்க சொல்லுவாங்க, இந்த வருடத்தின் ஆரம்ப நாட்களில் சில தீர்க்க தரிசனமாக இது இப்படி நடக்கும் சொல்லுவாங்க. ஆனாலும் ஒரு சாதாரண மனிதனாக ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒரு சபையில் அவங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுன்னா எல்லாராலையும் முடியும். ஒன்றே ஒன்று தான், ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவரிடத்தில் ஜெபத்தோடு கூட ஐக்கியப்பட்டவரோடு ஒன்று உறவாடி நம்ம இருந்தோம்னா மறைபொருளை நமக்கு கட்டாயம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். மறைபொருள்னா அன்னைக்கு தானியேல் ஐயா சொன்னாங்க, இன்றைக்கு உள்ள மறைபொருள்கள் நம்ம அடுத்தடுத்து நமக்கு நடக்க போகிற யாருக்காவது ஆபத்தா, பிரச்சனையா, எதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும், சாத்தான் நம்மளை மேற்கொள்ள நினைக்கிறானா, அல்லது நமக்கு சரீரத்தில் பிரச்சனை வருதா, சபையில் பிரச்சனை வருதா, குடும்பத்தில் பிரச்சனை வருதா, நம்ம வாழ்க்கையில் போராட்டம் வரப்போதா, எல்லாத்தையும் முன்கூட்டி ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்திடுவாங்க. நமக்கு சொன்ன பிறகு நம்ம அலர்ட் ஆகி நம்ம ஜெபத்தில் அதை மேற்கொண்டு அது சத்துரு இடத்துலேருந்து சாத்தான் இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜெபத்தில் ஜெயத்தை பெறலாம், ஜெயிக்கிறவர்களாக இருக்கலாம். நம்மளும் என்ன பண்ணலாம், எல்லாவற்றையும் மேற்கொண்டு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில், பரிசுத்த வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில் முன்னேறி செல்வர்களாக நாம் இந்த நாட்களில் இருக்க முடியும். அதுக்கு ஒன்றே ஒன்று, ஜெபம் ஜெபம் ஜெபந்தான். ஆமென். அல்லேலூயா.